இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. அவதூறு தான் அரசியல் கொள்கை, லஞ்சம் லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடு அப்படின்னே ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி பேர் திமுக. ஊட்ட விட்டு முதல்ல வெளியில் வர சொல்லுங்கள் சார். விஜய் யாராவது அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கீங்களா? இல்லை விஜய் வயசுக்கு வந்துட்டாரா? ஆம பூந்த வீடும் ஆதவ அர்ஜுனா பூந்த வீடும் ஒன்றுன்னு அவங்க மச்சான் இப்போ தான் சார்லஸ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் அந்த கட்சி 6 மாதத்தில் ஆதவ அர்ஜுனா அடக்கம் செய்து விடுவார், எனக்கு பாதுகாப்பு இல்லை வெளியில் வந்தா அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய தேச துரோகி? அப்போ நீ என்ன நெக்ஸ்ட் லைட்டா? இவ்வளோ பண்ணுற அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இனிமேல் எவன் செத்தாலும் பனையூருக்கு பாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கேயே விஜய் மாலை போடுவார், முடிஞ்சால் பக்கத்திலே அடக்கம் பண்ணிடுவார். இதுக்கு மேலே நான் என்ன விளக்கணும்? அப்பேற்பட்ட ஒரு கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி அண்மை காலமாக அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சங்கர்கிட்ட ஏதாவது மனுக்குன்னு கொடுத்துருக்காங்களா காங்கிரஸ்ல இருந்து? இல்லை விஜய் வெளிப்படையாக பேசிட்டு இருக்காரு. அவர் முதல்ல காங்கிரஸில் இருக்காருன்னு முதல்ல அவர் ஐடி கார்டை எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். இதுலேருந்து ஒரு கட்சி வெளில போனதுன்னா கொள்கையை அடவு வைக்க போகுதுன்னு அர்த்தம், கொள்கையை விற்க போறான்னு அர்த்தம். வெளியில போனா கூண்டோட கைலாசன் காலின்னு அர்த்தம். அது காங்கிரஸ். நான் ஏன் சார் கவலை பண்ணும்? காங்கிரஸுக்கு பொருந்தும், இது அத்தனை கட்சிக்கும் பொருந்தும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக மிக மும்முரமாக 2026 தேர்தலுக்கு தங்களுடைய பணியை செய்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்குது. திமுகவினுடைய அறிவித்திருவிழா, அதே மாதிரி எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம், ஏதோ ஒரு விஷயம் கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியாகவே மாறுது. இந்த எஸ்ஐஆர் குறித்து நம்ம முதல்ல பேசிடுவோம். இந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் நீக்கிவிட்டு முறைகேடாக பாஜகவும் அதிமுகவும் எப்படியாவது ஜெயிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படி எஸ்ஐஆர்னால தமிழக வாக்காளருக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை? அந்த படிவத்தை நீங்கள் பார்த்தீங்களா? படிவத்தை ஃபுல்லாக படிச்சிங்களா? எலிமினேஷன் ஃபார்ம் இருக்க, அந்த ஃபார்ம் இனிமேல் உள்ளே போய் வந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை, இல்லைன்னா அந்த ஓட்டு உரிமையே இனிமேல் உங்களுக்கு கிடையாது. வாக்குரிமை பறிக்கப்படுதுங்கிறத விட சுத்தமாக நீங்கள் இனிமேல் அடுத்து ஓட்டு உரிமை 2 தாட்டி 3 தாட்டி இல்லைன்னா உங்களுக்கு குடியுரிமையும் இல்லை. அந்த கண்டிஷனில் தான் இந்த நாடு பயணிக்குதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு 2-3 ரீசன் 3 வருஷமாக செய்ய வேண்டிய ஒரு பணியை எஸ்ஐஆரை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் கூட இல்லாமல் ஒரே மாதம் 2 மாதம் கூட நீங்கள் செய்ய நினைச்சால் உள்நோக்கம் என்ன? பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆரில் இந்த நாட்டுக்கு சொன்ன கருத்து என்ன? அதுக்குண்டான எதிர்வினைக்கு இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு கூட உன்னால் பதில் சொல்ல முடியல. செத்தவெல்லாம் ஓட்டு போடுறான்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று. அதே நேரம் வாக்காளர்கள் எல்லாம் நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் திரும்பி சொல்கிறோம். அதுக்கும் உங்கள்கிட்ட எந்த விதமான பதிலும் கிடையாது. வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அவனை நீ செத்தவனாக மாற்றி அவனில் 20 பேரை பிடிச்சிட்டு வீட்டில் டிஃபன் காப்பி டீ எல்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ண பிறகு கூட எலெக்ஷன் கமிஷன்றது பதில் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடியா இல்லை அது அட்ஜஸ்ட் பண்ணுற டெட் பாடியா? நேற்று அஃபிஷியலாக தேர்தல் ஆணையம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கு. எத்தனை அந்த ஃபார்ம் நாங்கள் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 72% வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 15-16 நாளைக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஃபுல் பிளட்ஜாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. நீங்கள் சொல்லக்கூடிய பீகாரில் நடந்த விஷயம், நேற்று நிர்மலா சீதாராமன் ரொம்ப டீட்டெயில்டாக பீகாரில் நீங்கள் சொல்லக்கூடிய 62 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. 22 லட்சம் பேர் இறந்தவங்க, 33 லட்சம் பேர் நாங்கள் பீகார்லேயே கிடையாது, நாங்கள் பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாகவே இங்கே கிடையாது, நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம், அதனால் தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்காளர்கள் இரட்டை வாக்கு வச்சுருக்காங்க அல்லது அதுக்கும் மேற்பட்டதை வச்சுருக்காங்க, அதனால் நீக்கியிருக்காங்க. 22, 33 + 7 மொத்தம் 64 லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தால் சரியாக தான் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் நேற்று சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் தேர்தல் நடக்கலையா? அதுக்கு முன்னால் எப்படி மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனார்?
எஸ்ஐஆருக்கு முன்னால் தேர்தல் நடக்காமல் என்ன எலெக்ஷன் கமிஷனை கழிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எஸ்ஐஆருங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக அப்படியே எஸ்ஐஆர்னு ஓட்டுறான். அதுக்கு முன்னால் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனும் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படியே அதில் உங்களுக்கு டெத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீக்கும். டபுள் என்ட்ரியை அவனே சரி பண்ணுவான். ஷிஃப்டட் ஓட்டை அவனே கேன்சல் பண்ணி இன்னொரு இடத்துல ஓட்டு பதிவு கொடுப்பான். இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிற உத்தியோகம். இப்பயும் அதே மாதிரி தான் நான் கேட்கறது ரொட்டீனாக தான் நடக்குது சார். அது ரொட்டீனாக நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த தடவை சிறப்பாக நடத்துறாங்க, அவ்வளவுதானே சார். சிறப்பாக நடத்துறதுக்கு உண்டான டைம் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ என்ன நீங்கள் டைம் லிமிட் கொடுத்துருக்கீங்க? பிப்ரவரி மாதம் வரைக்கும். ஏற்கனவே அங்கே பீகாரில் அவசரமாக பண்ணீங்க. இப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு முறைகேடு என்னன்னு நாங்கள் எங்கள் முதலமைச்சர் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தெளிவாகவே சொல்லியிருக்கோம். பீகார்ல என்ன நடக்குதுன்னு நிர்மலா சீதாராமன் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வருவோம். நம்ம தமிழ்நாடு சார்ந்து தமிழ்நாட்டு நாங்கள் பீகாருக்கு கூட திரும்பியும் போவோம். இல்ல பீகார் வேண்டாம், தமிழ்நாடு. அதுக்கு முன்னால் அவ்வளோ பெரிய முறைகேடுலாம் இருக்கு. அதனால தான் அதை சரி பண்ணுறோன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னதா சொன்னீங்கல்ல. அந்த முறைகேடில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரதமர் மோடி. நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ண ரெடியான்னு கேட்போமா? ஸ்டாலினும் அதே மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா? நாங்க இப்ப சொல்றோம், குளத்தூர்ல கிட்டத்தட்ட 4379 வாக்காளர்கள் அதை சரி முறைகேடாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க. நான் இப்ப திரும்பி சொல்றேன், அந்த சந்தேகம் உனக்கு வந்த மாதிரி எனக்கு வருது. அதுக்காக தான் இந்த தேர்தல் ஆணையத்தால் இது நடத்தப்படுது. என்ன இப்போ அவசரமா கொண்டு வரீங்க? அதுக்கு என்ன இந்த ஃபார்ம்? இந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் ஃபார்ம்ல கேட்குற கேள்வியெல்லாம் என்ன? ஒரு பட்டித்தொட்டி கிராமத்தில் போய் 2002 to 2005 அந்த எஸ்ஐஆர்லேருந்து எடுத்து அதில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உறவினர் இருக்காரா, நீங்கள் இருக்கீங்களா, இல்லைன்னா அதுக்கு என்ன விளக்கம்? 2 கீழே காலம் அந்த ஃபார்ம் தமிழ்நாடு முதலமைச்சரே தலை சுத்துற அந்த படிவத்தை பார்த்தாங்கிறாரு. அப்போ சாமானியனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அதுக்கு தான் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல. என்ன ஏஜென்சி இருங்க? என்ன பிஎல்ஏ மற்ற கட்சிக்காரங்களும் இதே ஒன்று நீங்கள் முதல்ல ஏஜென்ட் இருக்காங்க சார். முதல்ல இங்கே வாங்க சார். பிஎல்ஏவும் நாங்கள் போடுற ஆள் 68,000 பேரை நாங்கள் இந்த தேர்தல் ஆணையமும் அந்த டோல் ஃப்ரீ நாங்கள் 68,000 பேர் கொடுக்குறோம் சார். படிவத்தை கொண்டு கொடுக்கறதா உத்தியோகம். அதை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கிறீங்க, ஃபில் பண்ணி அவசரமாக திரும்பி வாங்குறீங்க, ஃபீட் பண்ணுறீங்க ஒரே மாதம். அதுக்கப்புறம் அதிலேருந்து நீங்கள் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி அது தேவையான படிவங்களை வாங்கி என்னைக்கு சார் இதை முடிப்பீங்க? நான் கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவசரமாக கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதை திரும்பி நீங்கள் வாங்கி ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி அதில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகி வருதுன்னு பார்க்கணும். அதில் எவ்வளோ பேர் படிவமே தூக்கி விட்டேறி அது என்னையா படிவம் அப்படின்னு போகிறவன் எவ்வளோ பேர் படித்தவர்கள் வெளில வேலையில் இருக்கான், அடுத்த ஸ்டேட்டில் இருக்கான், அடுத்த கண்ட்ரியில் இருக்கான். இவ்வளவும் சுற்றி வளைச்சி ஒரு மாதத்துக்குள்ள கொண்டாந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இறக்குடான்னா இது நியாயமான கேள்வியா? நீங்க பதில் சொல்லுங்க. முறையான வாக்காளர்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாக்களிக்க விட மாட்டாங்க சார். சேர்த்து நாங்க வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். அவங்களோட எய்ம் என்ன தெரியுமா? இவனுள்ள தமிழர்கள் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். இவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான். திராவிட மாடல் அரசை தான் மறுபடியும் கொண்டு வர முயற்சி பண்றான். இதை இனிமேல் தடுக்கணும்னா எஸ்ஐஆரை உள்ள கொண்டு வந்து பாதி பேருக்கு வாக்குரிமையே இல்லாம ஆக்கிடுவோம் அப்படிங்கறத அவனோட பிளான். எப்படி உங்க சொல்றேன் சார், உங்களுடைய வாக்கை வந்து பாஜக திருட போதா சார்? பாஜக வந்து ஓட்டு சோரி பண்ண போதா? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார். வாக்கு திருட்டு தான் இதனுடைய அடிச்சுவடியே. அவனால எங்களுக்கு எதிரியும் ஜெயிக்க முடியல. என்ன தேர்தல் களத்தில் ஜெயிக்க முடியல, மக்கள் களத்தில் ஜெயிக்க முடியல, எங்களால் அரசு நிர்வாகத்தில் ஜெயிக்க முடியல, எங்களை எந்த விதத்திலையும் பிஜேபியால் தொட்டு கூட பார்க்க முடியல. தமிழக மக்கள்லேருந்து அவனை தூக்கி மூலையில் வச்சுருக்கான். மதவெறியோடு இருக்க அந்த பாசிசத்துக்கு எதிராக எல்லாம் ரோட்டில் நிற்கிறான். இதனால் ஆயுதம் ஈடி எடுத்தான். இங்கே லோக்கலில் ஒரு கேடி கூட அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் தெம்பு அவ்வளோதான். அதே மாதிரி சிபிஐ கொண்டு வந்தான். எந்த ஒன்றும் அவனால் இங்கே செய்ய முடியல. அதுக்கு பின்னால் ஐடி டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ ரைடு விட்டு இங்கே யாராலையும் முடக்க முடியல. இதெல்லாம் அவனோட எடுபடிகள். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன். அதையும் தூக்கிட்டு வந்து வாக்குரிமை உனக்கு ஓட்டு இருந்ததுனால நீ ஓட்டு போடுவ, தமிழனுக்கு ஓட்டே இருக்காது. அப்படியே வட மாநிலத்தவர்களை கொண்டாந்து இறக்கி ஒரே ஒரு உறுதிமொழி பத்திரத்தை மட்டும் கொடு, நீ எல்லாரும் உறுப்பினர் ஆகிடு, பேச்சுக்கே வேலை கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? 45 லட்சம் பேரை கொண்டாந்து நீ இங்கே இம்போர்ட் பண்ணி ஓட்டு போட விடுறேன்னு அர்த்தம். 8% 7% ஓட்டு நீ உள்ள என்ட்ரி பண்ண போற. நான் இப்போ உங்களை கேட்குறேன், உங்களுக்கு இப்போ புரியுதா? இப்போ பயம் வந்துருச்சா? பயம் வந்துருச்சு. அந்த 45
லட்சம் இப்போ பீகார் மக்களோ உங்களுக்கு பயம் இல்லையா? வட மாநிலத்தவரோ இங்க ஓட்டு போறனால இப்ப ஏன் திமுக தோத்துற போகுது தமிழ் அப்படிங்கிற அச்சமா உங்களுக்கு? தமிழ் என்ன இழிச்சவனா? உங்களுக்கு தெரியாம கேட்குறேன். தமிழை இழிச்சவனா? இந்தி வேண்டான்னு சொல்லிட்டோம். இல்லை இந்திக்காரனை வச்சு நீ ஓட்டு போட விடுவேன், நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா? நாங்கள் என்ன முட்டா பையன் நினச்சிட்டிங்களா நீங்கள்? உங்களுக்கு புல்லு பூண்டு கூட இங்கே தமிழ்நாட்டில் உன் கட்சிக்கு முளைக்கல. அதை மாதிரி தான் ஆகும் உன் கட்சியோட நிலைமையும். உன்னோட நிலைமையும் அது மாதிரி தான் மாறும். நான் கேட்குறது ஒன்று புரிஞ்சுக்கணும். தமிழனோட வாக்குரிமையை பறிச்சுட்டு இந்திக்காரனுக்கு வாக்குரிமையை கொடுக்கறது தான் உன் ஏசை. சரி, எப்படி பறிக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கம் வந்து சார் பறிக்கிறது நான் நீங்க இவ்வளவு சொல்லிட்டேன். நேரடிவிலே சொல்றீங்களே தவிர பாமர மக்களுடைய வாக்கு எப்படி பறிக்கப்படும்? இப்போ திரும்பி இப்ப சொல்றேன். 2002 நீங்க சொல்றீங்கல்ல, படிவம் இப்போ நீங்க வந்து 2002ல வாக்களிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமா. இப்போ நீங்க வந்து இப்போ 2026ல உங்களால வாக்களிக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதா? இப்ப இருக்கக்கூடிய அந்த எனுமரேஷன் ஃபார்ம் எனக்கு அப்படிதான் சொல்லுதா? எனக்கு ஓகே சார். ம். இப்ப நான் அதை முக பார்த்து ஸ்டாலின் நீக்க போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் முக ஸ்டாலின் நீக்க போறாங்களா? சார், ஒரு உதயநிதி நிமிஷம். ஸ்டாலின் நீக்க போறாங்களா? ஒரு நிமிஷம் துர்கா புரிஞ்சுங்க ஸ்டாலின் நீக்க போறாங்களா? சார். என்ன சார் பேசுறீங்க? ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுட்டு பதில் கேளுங்க சார். இந்த முதலமைச்சருக்கு புரிதல் இருக்கா? உதயநிதிக்கு புரிதல் இருக்கா? சூர்யா வெற்றிகொண்டானுக்கு புரிதல் இருக்கானா? நாங்களாம் இங்க இருக்கோம், எங்களுக்கு எல்லா புரிதல் இருக்கும். புரிய வைங்க, மக்களுக்கு புரிய சார், வைங்க. டைம் எங்க சார் கொடுத்தீங்க? எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? 3 தடவை உங்க வீட்டுக்கு வர போறாங்க. எப்படி சூரிய வெற்றிகொண்டான் இன்னைக்கு அறிவாலயம் படிவத்தை- போக போறாரு. வீட்ல இல்ல அப்படின்னா 2வது முறை நாளைக்கு வருவாங்க, ஒரு நிமிஷம் நாளானிக்கு புரியுங்க. வருவாங்க. வந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் நீ படிவத்தை கொடுத்துட்டு போயிடுறீங்க. அந்த படிவத்தை ஃபில் பண்ணிட்டு வெளி மாநிலத்தில் இருக்கவன் வெளிநாட்டில் இருக்கவன் 1 மாத டைம் லிமிட்டுக்குள்ள படிவத்தில் உன் பேரும் உன் உறவினர்கள் பேரும் அந்த 2002 to 5 இருக்கிற வாக்காளர் பட்டியலை எடுத்து அந்த எஸ்ஐஆர்லேருந்து சரி பண்ண வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு கிராமமாக தூக்கி ஊடு ஊடாக வச்சுக்கிட்டு அலசி ஃபில் பண்ணி சார் அவங்க கிடக்குறான் கூமுட்டை போடுவோம். எவனை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பண்றீங்க? சரி, இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இது வந்து- ஏமாத்துற வேலையா இல்லையா? தேர்தல் ஆணையத்தினுடைய சங்கருக்கு கட்டுப்பாட்டுல புரியுதா தான் இல்லையா? BLO இருக்காங்களா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. எலெக்ஷன் கமிஷன் எவன் கட்டுப்பாட்டுல இருக்கு? பதில் சொல்லுங்க நீங்க. இல்ல, தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கு அப்புறம் தான் தேர்தல் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி தான் இருக்காங்களா? இது தேர்தல் அதிகாரி இஷ்யூவே இல்லை, தேர்தலுக்கு உண்டான ஆணையர்கள் இஷ்யூ. அவனோட முதலாளி மோடினா முதலாளிக்கு தகுந்த விசுவாசியா எடுப்புடி மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இருக்கா? தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஈடுபடுறாங்க சார். ஊழியர் அவங்க மேல சந்தேகத்தை ஊழியருக்கு ஒரு இளவம் தெரியாது சார். நீங்க வேற படிவம் எடுத்து கொண்டு கொடுக்குறவன் பெரிய அறிவாளியா? அதுவே நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. என்ன பின்ன எவன் கொண்டு கொடுக்குறான்? யார் கொண்டு இல்ல, கொடுக்குறாங்க? இப்போ இப்ப இன்னொரு விஷயம் கூட சத்துணவு ஆயா இல்ல, சார். பாமக சார்ந்தவங்க, இருங்க சார். அதிமுக சார்ந்தவங்க, பாஜக காரங்க நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. என்ன வீடியோ? BLO அதிகாரிகள் அவங்க கொடுக்க வேண்டிய விஷயத்த திமுக காரங்க போய் கொடுக்குறாங்க. ஏன் நீங்க கொடுக்குறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? எலெக்ஷன் கமிஷன் என்ன இங்கே கிழிக்கிறான்னு என்ன இதுலேருந்து உங்களுக்கு புரியுது? BLO ஊடு தேடி போகிறதுக்கு கூட அவனால் முடியலை. மத்தியானம் 3 மணிக்கு போகிறான், 5 மணிக்கு போகிறான், காலையிலேருந்து வேலை பார்க்குறான், சாயங்காலம் 4 மணிக்கு போகிறான். உன்னால் எலெக்ஷன் கமிஷன் இங்கே 68,000 பூத்துக்கும் தமிழ்நாட்டில் அன்றாடம் டெய்லி டே டு டே வேலை பார்க்குற அரசு ஊழியர்களை கொண்டு போய் திணிக்கிற. அவன் வேலையும் செஞ்சுட்டு மீதி இருக்க உபரி டயத்தில் போகிறான். எவ்வளோ பேருக்கு அந்த படிவம் போய் சேரும்? அந்த வேலையை நாங்கள் கூட இருந்து நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? அவங்க இல்லாத டைம்ல நீங்களே போய் இருங்க, கொடுத்துருங்க. நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த படிவம் எங்கள்கிட்ட எப்படி வரும்? வீடியோ வந்திருக்குல்ல, நம்ம எப்படி பார்த்தோம், வரும்? லேடி கொடுத்தாங்கல்ல. நீங்கள் அது எங்களுக்கு BLAக்கு என்ன தெரியுமா வேலை? அந்த படிவத்தை கொண்டு கொடுக்குறாங்களான்னு பார்க்கறது வேலை. அவங்க BLO கூட போகிறது வேலை. எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு எதுக்காக வந்து ELO வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு BLA 2 உட்கார வச்சு கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க? அரசு அதிகாரிகள் BLA கூட எதுக்கு மீட்டிங் நடத்துறீங்க? இல்ல சார், கூட்டம் வந்து ஒரு கேள்வி. நடத்துறாங்க. உங்களுக்கு ஒரு BLA அவேர்னஸா இருக்கட்டும்ங்கறதுக்காக அந்த பண்றாங்க. அவேர்னஸ்க்கு அர்த்தம் என்ன சார்? BLA கூட போகலாம், அங்கே அவங்களுக்கு உதவி செய்யலாம், புரிதல் எல்லாம் புரிய வைக்கலாம். இதுக்கு பேர் தான் அவேர்னஸ். அது எடப்பாடிக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. எலிமினேஷன் ஃபார்ம்னாலே என்னன்னு தெரியாது. காரணம், அந்த ஆள் அங்கே போய் ஐக்கியமாயிட்டாரு, கட்சி அங்கே ஐக்கியமாயிடுச்சு. இனிமேல் அவங்களுக்கு எவனும் ஓட்டு போட போகிறதில்ல. திமுக ஓட்டை பறிக்கணும், சிறுபான்மை ஓட்டெல்லாம் பிடுங்கணும்னா இதை தவிர உனக்கு வழி கிடையாது. சரி, அதனால் இங்கே என்ன பண்ணுறான்னா, சிறுபான்மையாக இருக்க முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுக்கு அவனுங்க எந்த நேரத்துலையும் எதை வேணாலும் தூக்கி போடலாம். அதை தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ தமிழர்கள் ஓட்டையே கால்வாசி ஓட்டை சேர்க்காமலே விட்டுருவான். அதுக்கு டைம் கிடையாது. ஓகே, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கோம். 2 வாரத்தில் பதில் என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். அப்புறமா எலெக்ஷன் கமிஷனோட தலையெழுத்து என்ன, எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன, அவன் பண்ணுற ஃப்ராட் என்னன்னு போக போக உங்களுக்கு புரியும். சுப்ரீம் கோர்ட் அந்த ஆணை வரட்டும், என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் பாருங்க, இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது 1969க்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை,
லஞ்சம் லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடு அப்படின்னே வந்து ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி பேர் திமுக, சொல்கிற அறிவாளி யார்? தமிழக வெற்றி கழகம். நீங்கள் ஏதாவது அரசியல்வாதியை பற்றி பேசுவீங்கன்னா அடிமாட்டுக்கு கூட விலை போகாத ஒரு ஆளை என்கிட்ட பற்றி பேசுகிறீங்க. அடிமாட்டுக்கு கூட விலை போகாத ஆள்னா அர்த்தம் உங்களுக்கு புரியும். அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அது அரசியல் ஒரு நாண சூனியம். என்ன ஏதாவது தெரிஞ்ச கேள்வி இருந்தால் பதில் கேளுங்க. அண்ணாவையும் பெரியாரையும் அட்டப்படத்தில் பார்த்துட்டு நான் இனிமேல் அந்த கொள்கைகளை தூக்கி பிடிப்பேன்னு சொன்னேன். ஊட்ட விட்டு முதல்ல வெளியில் வர சொல்லுங்கள் சார். விஜய் யாராவது அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கீங்களா? இல்லை விஜய் வயசுக்கு வந்துட்டாரா? முதல்ல நீங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர்ஸு தெம்பா போய் நீங்களாம் அரசியலுக்கு வர, நீ அரசியலுக்கு வரையா மக்களோட மக்களை கலந்து நீ அரசியலில் இருக்கணும். அப்படி தான் இங்கே எல்லா தலைவனும் வந்திருக்கான். சாக்கடையில் தண்ணி வருதா, சாக்கடையில் தண்ணி கலக்குதா, சாக்கடை தண்ணியில் கலக்குதான்னு கூட உனக்கு தெரியறதுக்கு அடிப்படை அறிவு கூட கிடையாது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற விஜய்க்கு அரசியலில் என்ன தெரியும்? அந்த கட்சிக்கு நாங்கள் யாரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் பதில் சொல்கிற அவசியம் இல்லை. ஆம பூந்த வீடும் ஆதவ அர்ஜுனா பூந்த வீடும் ஒன்றுன்னு அவங்க மச்சான் இப்போ தான் சார்லஸ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் அந்த கட்சி 6 மாதத்தில் ஆதவ அர்ஜுனா அடக்கம் செய்து விடுவார். அதனால் நாங்கள் அதை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, விஜயை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை வெளியில் வந்தா அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய தேச துரோகி. அப்போ நீ என்ன நெக்ஸ்ட் லைட்டா? என்னோட கொஸ்டின். நீ வெளியில் வந்தால் இங்கே எல்லாரும் துப்பாக்கியோடு நிற்கிறானா உன்னை சுடுறதுக்கு? என்ன சார் அர்த்தம்? ஏன் ஊட்ட விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு ஆளு கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்களை வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை, வெளியே வராத வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கிறவங்க ஏன் சார் எங்களை ஏன் சார் பதில் கேட்குறீங்க? சார் எங்களை ஏன் சார் கேள்வி கேட்குறீங்க? அந்த என்னைக்கு வெளில வர உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. அதுக்கு மட்டுமே வந்து அதுக்கு நாங்கள் வந்து காய்ச்ச மரத்தில் கல்லடி போகிற மாதிரி எங்கள் பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை உரசுறவன் பேராவது வெளியில் வரும். ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வந்தவன் பேர் வரும், இறுதியாக கடைசியாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒருத்தன் பேர் வரும். அது மாதிரி அவன் கடைக்கோடியில் இருக்கான், நாங்கள் நம்பர் 1ல் இருக்கோம். வருத்தப்பட வேண்டியது நடுவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவன் அரசியல்வாதியாகவே பார்க்கலாம் இருந்தாலும். அதனால் ஆளுகின்ற திராவிட கட்சிகளை எதிர்த்து நான் களம் இறங்குகிறேன்னு சொல்லியிருந்தால் நான் மரியாதை கொடுத்துருப்பேன். அது கோச்சிக்க வேண்டிய எடப்பாடியே கோச்சிக்கல. அப்புறம் எதுக்கு எடப்பாடியே அந்த பக்கத்தில் ஏதோ விலை போன மாதிரி படுத்து கிடக்கு, ஏதோ ஆதரவு கொடுங்கன்னு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஏன் சார் யோசிக்கணும்? போகிற இடங்கள் எல்லாமே வந்து திமுக சார்ந்து இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாரும் வந்து தற்குறின்னு திட்டுறீங்க, தாவேக ஒரு கட்சியே கிடையாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாமே வந்து பதட்டத்தினாலயா, அந்த பயத்தினாலயா? அந்த கட்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்குன்னு சொல்லு. ஒரு கவுன்சிலருக்காவது வந்து கட்சி எம்பளத்தோட நின்றுதுன்னு சொல்லு. ஏன் நீ 25 வருஷமா மக்கள் பிரச்சனையில ஏன் தலையில்லை? நான் ஒரே ஒரு கேட்குறேன். சொந்த லாபத்துக்கு சுய லாபத்துக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு படம் ஓடுறதுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கு ஒரு கம்பெனியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாலும் நீ அரசியல்னா என்னென்னு உனக்கு தெரியுமா? அடிச்சு ஓட தெரியுமா? மொழிக்காக எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமா? நீ எத்தனை மொழிக்காக போராடணுன்னு தெரியுமா? உன் படம் எத்தனை ஸ்டேட்டு எத்தனை மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணி அங்கே போய் நீ கைக்கூலியாக வேலை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? எதுவாவது உங்களுக்கு தெரியுமா சார்? ஒன்றுமே தெரியாத விஜய்க்கு எங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கிட்டு பயமானா எங்களுக்கு பயம் இல்லை. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளுக்கு தான் நீங்க வந்து இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்களா? பனையூரில் பதுங்கி கிடக்கிற அந்த ஆளுக்கு தான் பயம், எங்களுக்கு பயம் இல்லை. நாங்கள் வந்து மக்களோட மக்களாக கலந்துருக்கோம். ஒரு வரலாறு சங்கருக்கு தெரியும். இந்த கட்சி எங்கள் பேரறிஞர் அண்ணா தேர்தலில் சந்திக்கும் போது மக்களோட மக்களாக கலந்துருங்கன்னு சொல்லிட்டு மன்னனாக இருந்த சேதுபதி ராஜா குடும்பத்தில் இருந்த ஒரு மன்னனை எதிர்த்து ராம்நாட்டில் ஒரு குதிரை வண்டி ஓட்டின தங்கப்பனை நிப்பாட்டி ஜெயிக்க வச்ச வரலாறு திமுக உண்டு. ஒரு குதிரை வண்டி தங்கப்பன் மன்னர் நிலைமையே அது மாதிரி ஆச்சு. மன்னனையே நடு ரோட்டில் மண்ணு கவு விட்ட கட்சி திமுக. இவை யாரு சார்? என்ன சார் அர்த்தம்? தலைவர்களை புரிந்து கொள்கிற முறை இருக்கு. எங்கள் தலைவன் திராவிட தலைவர்கள் எந்த பாதி சாமத்தில் கட்சி துணனுக்கு ஆபத்துனாலும் களத்தில் ஓடி பார்ப்போம். இங்கே எவன் வீட்டில் இலை விழுதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் தான் இலை வீட்டுக்கு போய் மாலை போடுறது வழக்கம். இலை விழுந்தவன எல்லாத்தையும் இந்த ஆள் வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டான் பனையூருக்கு. எவன் வீட்டில் இலை விழுதுன்னு தெரியாமல் நாங்கள் தேடுறது ஒரு பக்கம். இவ்வளோ பண்ணுற அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இனிமே எவன் செத்தாலும் பனையூருக்கு பாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கேயே விஜய் மாலை போடுவார், முடிஞ்சா பக்கத்துலேயே அடக்கம் பண்ணிடுவார். இவ்வளோதான் இந்த அரசியல் கட்சி. இதுக்கு மேலே நான் என்ன விளக்கணும்? அப்பேற்பட்ட ஒரு கட்சியோட காங்கிரஸ் வந்து கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி அண்மை காலமாக அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சங்கர்கிட்ட ஏதாவது மனுக்குன்னு கொடுத்துருக்காங்களா காங்கிரஸ்லேருந்து?
இல்லை திருச்சி விஜய் வேலுசாமி வெளிப்படையா பேசிட்டு இருக்காரு. ஒரு அவர் பக்கம் முதல்ல பார்க்கலாம். காங்கிரஸில் இருக்காருன்னு முதல்ல அவர் ஐடி கார்டை எடுத்துக்காட்ட சொல்லுங்க. அதை சொல்லுங்க. செல்வ பிறந்தகை அதெல்லாம் காமராஜர் காலத்து செல்வ காங்கிரஸ் பிறந்தகை சார். சொல்லுங்க சார். வேலுச்சாமி காங்கிரஸில் இருக்காருன்னு நான் ஒத்துக்கிறேன் செல்வ பிறந்தகை உங்களுக்கு ஆதரவா பேசுறதுனால அப்படி சொல்றாரு. சார். அப்படி காங்கிரஸ் சொல்லுவாரு நம்ம. கட்சி இல்லை ராகுல் காந்தியை சொல்லுங்க சார். அவர் காங்கிரஸ் இல்லையா? திருச்சி வேலுசாமி காங்கிரஸ்ல இல்லையா? நீக்கிட்டாங்க சார். இருக்காருன்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். என்கிட்ட கேட்டு என்ன பண்றது? அவர் பாவம். சரி, புரியுதா அவரை உங்களுக்கு? விடுங்க. ஆனா ஏதாவது இந்த ஒரு மா- அரசியல் கட்சியில் இல்ல, சேர்க்க இந்த மாட்டேங்கிறான்னு மாதிரியான கான்வர்சேஷன் அதிகமா சோசியல் மீடியால இருக்கட்டும், அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நாங்க- அதிகமா இருக்கு. நாங்க எதை பத்தியும் கவலைப்படுவோம். என்ன எவ்வளவோ தாவேகாவோட இங்க பாருங்க, கூட்டணி போறதுக்கு காங்கிரஸ் எடப்பாடி ரெடியா இருக்கு. பழனிசாமி சுத்தியும் உளியும் கையுமா சுத்துறாரு. கொத்தனார் சித்தாள் மாதிரி சுத்துறாரு. திமுக கூட்டணியிலேருந்து அந்த கட்டடத்தில் ஒரு கல்லையாவது உடைச்சி எடுத்துட்டு வந்துடலான்னு இது வரைக்கும் புள்ளியும் பிடுங்கல, பூண்டையும் பிடுங்கல. என்னத்துக்கு அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்லணும்? இங்க கூட்டணியில ஏதாவது ஒரு செய்கூலி சேதாரம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல தாவேகா காங்கிரஸ் ஒரு அறிக்கை தாவேகாவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிறது தான் இப்போ இஷ்யூவே. நீங்க கூட சொல்லுங்க. இப்படி ராகுல் காந்தி நடிகர் விஜய் கிட்ட பேசினார். ஆமா, பேசினார்ல. என்ன பேசினார்? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாதுல்ல. நீங்க ஓப்பனாவே என்கிட்ட சூர்யா வெற்றி கொண்டாண்டு சொல்லலாம். நான் பதில் சொல்லுவேன். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கரூர் சொல்லுவேன். இன்சிடென்ட்டுங்கும் போது பேசினார்ல, ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இதானே விஜய் பேசினாரு. சார். அதுல சந்தேகம் இல்லை. ஆமா. துக்கம் விசாரிக்க இளவு வீட்டுக்கு விசாரிக்க போறவன்லாம் உறவினர் ஆகிட முடியுமா? இளவு வீட்டில் விசாரிக்கிறதெல்லாம் உறவினர் ஆக முடியும்னு ஏதாவது ஜீவோ இருக்கா? செத்தவன் வீட்டில் துக்கம் விசாரிக்கிற கதை சார் அது. அதனால ஒரு மரியாதை நிமிஷமா பேசினாரு. உடனே காங்கிரஸும் தாவேகாவும் இப்படி இணைந்து வச்சுருந்து நீங்க முடிச்சு போட்டா காங்கிரஸ் பகிரங்கமா அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு இங்க பிரச்சனை, இல்ல, ரெண்டு குரூப்பா நாங்க வந்து அந்த பக்கம் இருக்காங்க. வரோம்னு. ஒண்ணு தாவேகாவோட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும், தாவேகா கூட போகக்கூடாது, நம்ம திமுகலே தொடரணும் இதை அப்படின்னு நீங்க வந்து அண்ணன் செல்வ கிட்ட கேட்டீங்கன்னா அவரு விளக்கமா சொல்லுவாரு. இல்ல, உங்க இத பத்தி உங்க அறிவாலயம் கட்சி தெரிஞ்சு ரெண்டு வச்சிருக்கா? குரூப்பா இருக்கா? இல்ல, இத ஒரு பத்தி குரூப் உங்கள்கிட்ட, ஒரு குரூப் இன்னொரு பக்கம் இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பா கேட்போம். செல்வ பிறந்தகை கால் பண்ணி எடுக்கல, நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி செல்வ பிறந்தகைக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பா இப்போ பேட்டி கூட ட்ரை எடுப்போம். பண்ணுங்க. அவர் ஏதாவது ஆமா. பதில் சொன்னா நீங்க அதை எடுத்து அதையும் சேர்த்து போடுங்க. சரி, ஓகே. நான் வேண்டான்னு சொல்ல. ஓகே, இப்போ வந்து அறிவாலயத்துக்கு இந்த மாதிரி செய்திகள் வருதா இல்லையா? நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? சார் நாங்க எப்படியுமே பார்க்கல சார். இல்ல சார், நீங்க அறிவாலயத்துக்கு செய்தியை பார்த்திருப்பீங்கல்ல, சார் காங்கிரஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வருது, ஒரே ஒரு நிமிஷம் மெயின் ஸ்ட்ரீம்லயே இதை பத்தி நான் போடுறாங்க. திரும்பி சொல்றேன் சார். திமுக கூட்டணியில் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த கொள்கை எந்த கொள்கைன்னு கேட்டா அது சமூக நீதி, பொருளாதாரம், சித்தாந்தம், மதவெறி, இது எல்லாம் கடந்து சனாதனம், இது எல்லாம் ஒரு பார்வை, ஏற்றத்தாழ்வு, இது எல்லாம் ஒரு பார்வை. எங்களில் இருக்க பொருளாதாரத்தில் கூட ஏற்றத்தாழ்வை கூட கம்யூனிஸ்ட் உள்ளே வந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற அந்த சமூக அமைப்புகள் உள்ளே வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பார்வையில் வந்தது. இது எல்லாத்துக்கும் வெளியில் போனால் அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. வெளியில் பாசிசங்கிற பேய் உட்கார்ந்துருக்கு பிஜேபி. எவன் வெளியில் போனாலும் அவன் கட்சியும் அவுட்டு, ஆளும் அவுட்டு, அவன் கொள்கையும் அவுட்டு. இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதை விட இன்னும் என்ன சங்கருக்கு நான் பகிரங்கமாக சொல்ல முடியும்? திமுக கூட்டணியில் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக ஆளணும், உங்களுக்கெல்லாம் 4 மந்திரி பதவி தரேன், ஓடிவான்னு கூப்பிடுற ஈன புத்தி திமுக தலைவனு கிடையாது. அந்த புத்தி அங்கே எவனுக்காவது இருக்கலாம். வெளியில் என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க, உன்னை நான் மந்திரி ஆக்குறேன், எதுக்கு? எனக்கு நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன், நீ 7 ரூபா எடுத்துக்க, 3 ரூபா எடுத்துக்க. இதுக்கு கொள்ளடிக்கிற கும்பல். எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு கொள்கை புத்தி. எடப்பாடி மாதிரி அது கொள்ளடிக்கிறவனுக்கும் கொலை பண்ணுறவனுக்கும் தான் அது பொருந்தும். உனக்கு ஒரு ஷேரு, எனக்கு ஒரு ஷேரு, நான் முதலமைச்சர் ஆகிடுறேன், நீ மந்திரி ஆகிடு, எவ்வளோ ஷேர் வருதோ டிவைட் பண்ணிக்குவோம், ஆக மொத்தம் தமிழ்நாட்டை உறிஞ்சி எடுத்துருவோம். இது கொள்கை இல்லாத தேர்தல் கூட்டணி. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை. நாங்கள் ஆள்றதுக்காக கூட்டணி சேரவில்லை. தமிழக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கோம். அது எங்கள் கொள்கை கூட்டணி. இது ஒவ்வொரு கட்சியும் வெளில போனால் அவங்களோட கொள்கை ஜாதி இல்லை, மதம் இல்லை, வறுமையை ஒழிக்கிறதுக்காக திமுக போராடுது சார். வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த அடிக்கு திமுக போராடுது சார். இந்த ரெண்டும் எங்கள் கொள்கை பாலிசி சார். இங்கே பொதுமக்கள் அமைதியாக இருக்குது. தமிழ்நாடு எந்த கலவரமும் இல்லாமல் அமைதி பூமியாக இருக்குது. இது எல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இங்கே கூட்டணியில் எங்கள் கட்சி இருக்குது. இதுலேருந்து ஒரு கட்சி வெளில போனதுன்னா கொள்கையை அடவு வைக்க போகுதுன்னு அர்த்தம், கொள்கையை விற்க போகிறான்னு அர்த்தம். வெளியில் போனான்னா கூண்டோட கைலாசம் காலின்னு அர்த்தம். அது காங்கிரஸ். நான் ஏன் சார் கவலை பண்ணணும்? காங்கிரஸுக்கு பொருந்தும் இது. அத்தனை கட்சிக்கும் பொருந்தும். நான் ஏன் கவலை பண்ணணும்? சரி, ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலுக்கு நிறைய நாள் இருக்கு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily.
Taste the Daily.